Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Sorry ஒரு few weeks என்னால வீடியோ போட முடியல due to some personal reasons. இன்னைக்கு நாம ஹைதராபாத் ஸ்பெஷல் கராச்சி பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல நான் கொஞ்சம் room temperature பட்டர் எடுத்துர்க்கேன். So இதோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து powdered sugar இத ஆட் பண்ணி இது நல்லா creamy-ஆ ஆகுற வரைக்கும் இத பீட் பண்ணிக்க போறோம். பட்டர் நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இத என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஒரு 2 to 3 batches-ஆ ஆட் பண்ணி நல்லா இது blend ஆகணும். அது வரைக்கும் நம்ம mix பண்ணிக்க போறோம். சுகர் நல்லா blend ஆனதுக்கு அப்புறமா ஒரு half a teaspoon vanilla essence. இப்போ இதோட dry ingredients எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 cup all purpose flour 120 grams எடுத்துக்கோங்க. 1/4 cup custard powder, half a teaspoon baking powder, ஒரு small pinch salt. கராச்சி பிஸ்கட் பாத்தீங்க அப்படினா ஒரு லைட் மைல்ட் yellow கலர்ல இருக்கும். அது வந்து இந்த custard powder நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, அதில இருந்து தான் நமக்கு மெயினா கிடைக்குது. as well as the unique taste is also from the custard powder. இப்போ ஓரளவுக்கு இத ஸ்பாட்டுலால mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துர்க்கேன். இத கையை வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சேர்ந்து வரணும் இந்த டோ. if in case உங்களுக்கு சேர்ந்து வரல இத பாருங்க. சேர்ந்து வந்திருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் ஆகல அப்படினா கொஞ்சமா பால் சேர்த்து இந்த டோ சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. டோ வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு பாத்துக்கோங்க. சேர்ந்து வந்துருச்சு. கையில வச்சு பிசைஞ்சிங்கனா you can achieve this consistency. இப்போ நம்ம இத ஒரு cling film-ஆ நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இந்த டோவை சேர்த்துட்டு நம்ம ஒரு லாக் ஷேப்க்கு எடுத்துட்டு வர போறோம். இந்த மாதிரி இத ஒரு லாக் ஷேப்க்கு ரோல் பண்ணிட்டு let's refrigerate this for minimum 1 hour in the fridge. ஒரு பேக்கிங் ட்ரேல parchment பேப்பர் லைன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது 1 hourக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துர்க்கேன். இத அன்ராப் பண்ணிடலாம். டோ பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்மா இருக்கு ஹோல்ட் பண்றதுக்கு. இப்போ நம்ம இத ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுன்ற சைஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த பேக்கிங் ட்ரேல கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. இத வந்து நம்ம 170 degree Celsius preheated ovenல 15 to 20 minutes நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம்.
எனக்கு 18 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ டிபெண்டிங் ஆன் த அவன் வந்து இது கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது கூலானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். கராச்சி பிஸ்கெட் நம்ம வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆயிருக்கு. நான் உங்களுக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அண்ட் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டர்டோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.